டாப் 4ல் இருக்கக்கூடிய த்ரில்லரான நாடகங்களை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, விடாது கருப்பு. விடாது கருப்பு இன்னைக்கு பல திரைப்படங்களில் நகைச்சுவை நடிகராகவும் வில்லனாகவும் நடித்து அசத்திட்டு வர சேத்தன் முதன்முறையாக பார்த்தீங்கன்னா அறிமுகமான சீரியல் இதுதாங்க. ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்த 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பேசிய ஒரு சீரியல் இதுதான். பிரபல நடிகர் அஜய் ரத்னமும் இந்த சீரியலில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. சஸ்பென்ஸ் கலந்த ஒரு திகில் சீரியலாக பல ஆண்டுகள் தொடர்ந்து இந்த நாடகம் ஓடிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது போக நானே இந்த சீரியலுடைய ஃபேன் தான். ஏன்னதான் 90s சீரியலாக இருந்தாலும் கூட எங்கள் அம்மா காலகட்டத்தில் ஓடின சீரியல் இதுவாக இருந்தாலும் கூட இன்றைக்கும் இதை யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்குற அளவுக்கு இதுக்கு இன்றைக்கும் ஹைப் ஜாஸ்தியாக இருக்குது. நம்பர் 2, பஞ்சமி. இன்றைய காலகட்டத்தில் சீரியல்கள் எல்லாமே ஒரே விதமான கதையை கொண்டு தான் வந்துக்கிட்டு இருக்கு. பாத்திரங்களுடைய பெயர்களும் கதை நடக்கும் இடமும் தான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்களை தான் ரசிகர்கள் தொடர்ந்து நாடகங்கள், அதாவது இன்னைக்கு வரக்கூடிய நாடகங்கள் மேலே முன் வச்சுட்டு வராங்க. ஆனால் 90களின் ஆரம்பத்தில் சீரியல்களுடைய நிலையே வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதையும் நிரூபித்த பல சீரியல்களில் ஒன்று தான் பஞ்சமி. காடுகளில் வாழக்கூடிய மக்களை குறித்து எடுக்கப்பட்ட ஒரு சீரியல். மாலை நேரமானாலே இருள் சூழ்ந்து பஞ்சமியுடைய வேட்டை துவங்கிவிடும் அப்படின்னு பயப்படுற அளவுக்கு இந்த சீரியல் அவ்வளோ ஹாரராக இருக்குமா. ஸோ இந்த சீரியலை ரசித்து பார்க்காத 90s கிட்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 3, ஜென்மம் எக்ஸ். இன்று புகழுடைய உச்சியில் இருக்கக்கூடிய விஜய் டிவி ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய அளவில் பிரபலமடைய காரணமாக இருந்த முதல் நிகழ்ச்சி இந்த ஜென்மம் எக்ஸ் தாங்க. 1000 பேய்களில் ஒருவித பேய் தான் ஜென்மம் எக்ஸ். இந்த சீரியலுடைய டைட்டில் பாடலை கேட்டாலே பலருக்கும் கதி கலங்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த சீரியலை பார்த்து காய்ச்சலில் விழுந்த குழந்தைகள் ஏராளம் பேர் இருக்காங்களாம். அந்த அளவுக்கு ஜென்மம் எக்ஸ் இன்னைக்கு பார்த்தாலும் மிரட்டுமா. நம்பர் 4, ருத்ரவீணை. சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த பல நாடகங்களில் ஒன்று தான் ருத்ரவீணை. இது ஒரு பிரபல நாவலை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் நாடகம். 300 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட அந்த ருத்ரவீணை 2002ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு கிராமம் முழுக்க இசைக்கப்படுது. விசித்திரமான பல சம்பவங்கள் அந்த வீணையை இசைச்சா நடைபெறுது. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் தான் இதில் இருக்கும். பாருங்களேன், இப்போ நான் சொன்ன டாப் 4 சீரியல்ஸ்லேயே வெவ்வேறு கதைக்களம் அந்த காலகட்டத்திலேயே எவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்கன்னு. அதுவும் இதை பார்த்தாலே அப்போ இருந்த 90s கிட்ஸ் எல்லாருமே அலற அளவுக்கு இருக்குமா இந்த சீரியல். அவ்வளோ திகிலாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சீரியல்லையே எது உங்களோட ஃபேவரட்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.